வணக்கம் நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பேஸ் ரேடியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு டிசைனிங். இது நம்ம வந்து தேவையான அளவுக்கு இந்த ப்ளூடூத் செட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நல்ல பேஸ் இசை தரத்தை கொடுக்கக்கூடிய பேஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அந்த மோல்டிங். இது இந்த மோல்டிங் வந்து நம்ம தயாரிச்சிட்ருக்கேன். இது மேலே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரைட்டுங்களா. அதே மாதிரி கீழே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சு நம்ம அந்த ஃபோம் ஸ்விட்சிங் மூலிமா வந்து நம்ம இந்த பேஸ் ரேடியேட்டரை வந்துட்டு நம்ம தயாரிக்க முடியும். அதுக்கு உண்டான வடிவமைப்பு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், அடுத்து அது எப்படி அந்த ஃபோம் வச்சு எப்படி செய்யணுங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நன்றி. இதுக்கு வந்து ஃபோம் சீட் இது. இப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதுகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம இதை வந்து பேஸ் ரேடியேட்டராக மாற்ற போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள், பேஸ் ரேடியேட்டர் மோல்டில் போட்டு இப்போ வந்து 2 பேட்டரியை வந்து ஹெவி வெயிட் பேட்டரியை வச்சு ஒரு அடுக்கி வச்சுருக்கு வெயிட்டுக்காக. நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துடலாமா? ஒன்று எடுத்துடலாம். எம்மடி நல்லா இருக்கா? அருமையாக வந்துருக்கு. இதை கட் பண்ணிவிட்டு நமக்கு சென்டரில் வந்து டயாஃப்ரம் நல்ல ஒரு அலுமினிய சீட்டை வந்து ஒட்டிட்டோம்னா இது வந்து பேஸ்க்கு நல்லாயிருக்கும். நல்லா பேஸ் நல்லா வரும். நல்ல ஃபோம் சீட் இது மூலியமாக செஞ்சுருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு போடுங்க. ப்ளூடூத் இந்த மாதிரி ஸ்பீக்கர்கள்லாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்துகிட்ருக்கு. இது இப்போ இந்த கடைகளுக்கெல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்குறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலைன்னா விடுங்க.